என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை சதுர்த்தியினுடைய இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகியானவள் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கின்ற நொடியே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நல்ல நேரத்தில் இந்த வராகி தருகின்ற வெற்றி வரத்தினை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது. என் பிள்ளையே, இன்றைய விடியலானது சதுர்த்தியின் விடியலாக இருப்பதனால் இன்று விநாயக பெருமானை நீ வழிபட வேண்டும். அதுவும் மங்கள செவ்வாய் கிழமையில் உனக்கு கூடி வந்திருக்கின்றது. இது போன்ற நல்ல நாள் கிடைக்கும் பொழுது அந்த நல்ல நாளில் தெய்வத்திடம் உனக்கான வேண்டுதலை சரியாக வைத்து அதனை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். இறைவன் உனது பக்கம்தான் எப்பொழுதும் இருப்பார் என்பதனை நீ முதலில் அறிந்து கொள். சரியான பாதையில் சரியாக நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகராது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, நீ தனிமையாக நிற்கும் பொழுது உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மனதிற்குள் தோன்றுகின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஏனென்றால் உன் மனது அந்த நேரத்தில் ஆழமாக யோசிக்கும். எது சரி எது தவறு என்று அடுத்தவர்களினுடைய தலையீடு இல்லாமல் தனித்துவமாக சிந்திக்கும். அந்த நேரம் நீ எதையெல்லாம் சிந்திக்கின்றாயோ அது அப்படியே உன் வாழ்க்கையாக மாறிவிடும். நல்லதோ கெட்டதோ இரண்டும் கலந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அன்பின் மூலமாக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலுமே நிச்சயமாக கண்ணீரையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஏனென்றால் அன்பை நீ தன்னுடைய ஆயுதமாக எடுத்து கொண்டாயானால் கஷ்டமும் வரும், அதே நேரத்தில் சந்தோஷமும் வரும் என்பதனை புரிந்து கொண்டு இரண்டையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய இதயமான தூய்மை அடையும் என்பதனை நீ புரிந்து கொள். தூய்மையான இதயம் எங்கு இருக்கின்றதோ அதுதான் தெய்வம் வாழ்கின்ற இடம் என்பதனை உணர்ந்து கொண்டால் என் பிள்ளை, நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு நாளும் நீ கெடுதல் நினைத்து விட மாட்டாய். நன்மையை செய்தால் நிச்சயமாக என் பிள்ளை, தெய்வம் உன்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கும். தோல்விகளை பற்றி கவலைப்படாதே. லட்சியத்திலிருந்து நீ 1000 தடவை வழுக்கி கீழே விழுந்தாலும் லட்சியத்திற்காக உழைப்பதில் உனக்கு கஷ்டங்களும் தவறுகள் ஏதும் நடந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை மட்டுமே பிடித்து கொண்டு நீ மேலேறி வர வேண்டும். என் பிள்ளையே, எத்தனை முறை தவறுகின்றாயோ அத்தனை முறை அதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். முயற்சியை மட்டும் ஒரு நாளும் என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது. என் பிள்ளை, நான் எல்லாவற்றையும் சாதித்து காட்டுவேன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் சொல். நிச்சயமாக நீ உறுதியாக நிற்கும் பொழுது உனக்கான வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும். காற்றும் ஒரு நாள் இசையாகும். நீ அதை சுவாசிக்கும் பொழுது வார்த்தைகளும் கூட சில நேரங்களில் கவிதையாக மாறிவிடும். நீ அதை வாசிக்கும் பொழுது இந்த உலகமே நிச்சயமாக உனதாக மாறும். நீ உன்னை நேசித்தால் இது நிச்சயமாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். நீ எந்த அளவிற்கு உன்னை நேசிக்கின்றாயோ, எந்த அளவிற்கு உன் மீது அன்பு வைத்து நீ உன்னை ரசிக்கின்றாயோ அப்பொழுது புரிந்து கொள்ளலாம் இந்த உலகம் முழுமையும் உனக்காகத்தான் இருக்கிறது என்று. இந்த உலகம் முழுமையும் உன் வசமாக நீ ஆக்கிவிடலாம் என்று. கஷ்டங்களை எல்லாம் நீ நன்றாக கவனித்து பார்த்தால் அதில் நிச்சயமாக துணிச்சல் என்ற ஒன்று இருக்கும். அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்காரம் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிதானமாக யோசித்து பார்த்த பிறகுதான் சில விஷயங்கள் புரியும். நிதானத்தினுடைய ஆழத்தில்
உனக்கான பதில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவுகளை எடுக்காமல் சற்று நிதானமாக யோசித்து பார்த்தால் அதில் உன்னுடைய பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அவசரப்பட்டு செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் கடைசியில் மனம் வேதனைப்படுகின்ற இடத்தில்தான் சென்று நிற்கும் என்பதனை புரிந்து கொண்டு நிதானமாக செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியினை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் உயர்ந்தவன் என்று சொல்கிறதோ அந்த உயர்ந்தவன் என்கின்ற வார்த்தை உன்னுடைய பிறப்பை வைத்தோ அல்லது உன்னுடைய படிப்பு, உன்னிடத்தில் இருக்கின்ற பணம், உனக்கான அறிவு, உன்னை மற்றவர்கள் புகழ்கின்ற புகழ்ச்சி இதிலெல்லாம் கிடையாது. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உன்னுடைய மதிப்பு, நீ எந்த அளவிற்கு உயர்ந்தவன் என்பதில் இருக்கின்றது. அடுத்தவர்களை மதிக்காமல் செல்வதும் தன்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை கொண்டு மற்றவர்களை குறைவாக எடை போடுவதுமாக இருக்கின்ற மனிதன் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் உயர்ந்தவனாக ஆக மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பவர்கள் யாரும் இங்கு பேச தெரியாதவர்களோ தான் நினைத்ததை சாதிக்க முடியாதவர்களோ கிடையாது. விவாதத்தை நாம் செய்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக அது மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் வரும் என்று சொல்லி விட்டு கொடுத்து செல்கின்ற மனம்தான் இந்த மனிதர்களினுடைய உயர்ந்த குணம் என்பதனை புரிந்து கொள். அதனால் உன் எதிரில் நிற்கின்றவர்கள் யாரும் உன்னிடத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது வாதாடாமல் நிற்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய உயர்ந்த குணத்தை தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களோடு எப்பொழுதும் உன்னை ஒப்பிட்டு பார்ப்பாயானால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லை என்றால் தலைக்கணம்தான் அதிகமாகும். இரண்டுமே வாழ்க்கைக்கு ஒரு பொழுதும் உதவாது என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உனக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு எப்பொழுதுமே நீ மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தால் போதும். என் பிள்ளையே, எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? உன்னுடைய எதிரி உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ வேண்டும். எப்படி சாக வேண்டும் தெரியுமா? உன்னுடைய எதிரியே கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உன்னை விட்டு செல்ல வேண்டும். நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட வேண்டுமே தவிர எதற்கு இவர்களுக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடாது. அந்த அளவிற்கு சரியான பாதையில் சரியாக நீ நடந்து கொள்ள வேண்டும். உறுதியான மனிதனுக்கு தோல்வி எப்பொழுதுமே கிடையாது. போகும் பாதையில் அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதை சரியாக கற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் அத்தனை முயற்சிகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, தலை முழுக்க அறிவோ, கை நிறைய பணமோ, வாய் நிறைய பேச்சோ இங்கு தேவை கிடையாது. இதயம் முழுக்க அன்பும், அன்பை கேட்கும் காதுகளும் அரவணைக்கும் கைகளும் தான் உண்மையில் தேவையில் மிகவும் சிறந்த தேவை. இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். அன்பு என்ற ஒரு விஷயம் அடுத்தவர்களிடத்திலிருந்து கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்பிவிட்டால் பணம் என்கின்ற விஷயம் எல்லாம் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்ளும். என் பிள்ளையே, உன்னுடைய உடலை வளர்க்க உணவு எந்த அளவிற்கு அவசியமோ அதுபோல உன்னுடைய உயிரை வளர்க்க பிரார்த்தனை என்பது அந்த அளவிற்கு தேவை. இறை நம்பிக்கை கொண்டு தெய்வத்தை வணங்கும் வரை உன்னுடைய உயிர் சக்தியானது அங்கே உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே நீ உயர்த்தி பேச வேண்டும். அதாவது மற்றவர்களை இழிவுபடுத்தும் விதமாகவோ மற்றவர்களை காயப்படுத்தும் விதமாகவோ ஒரு பொழுதும் உன் வார்த்தைகள் இருந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் உன் குரலை உயர்த்தி எந்த இடத்திலும் பேசாதே. மழைதான் பூக்களை வளர்க்கிறது, அந்த இடியோ மின்னலோ இல்லை என்பதனை புரிந்து கொள். அதனால் எது எந்த இடத்தில் தேவை என்பதனை உணர்ந்து கொண்டு அதை சரியாக கொடுக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பானதாக மாறும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு காண்பிக்கின்ற பல நல்ல விஷயங்கள் ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்க கூடாது. நிச்சயமாக கிடைக்கின்ற விஷயம் உனக்கு நடக்கும் என்றால் அப்பொழுதுதான் அதன் மீது நீ ஆசைப்பட வேண்டும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது.
அதற்காக உழைத்தாலும் தான் வரும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய உழைப்பு நிச்சயமாக இன்று நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்களும் விநாயக பெருமானின் ஆசீர்வாதங்களும் உன்னோடு தொடர்ந்து வந்து இன்று உனக்கான வெற்றியினை நிச்சயமாக பெற்று கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.